ஹாய் காய்ஸ், இது வந்து ஒரு சின்ன vlog தான். நானும் அப்பாவும் மூவி போகிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அப்பா கூட மூவி போகிறேன். என் தம்பியும் என் பையனுமே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஃப்ரைடே லீவுனால சரி ஓகே நம்ம தலை படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, குட் பேட் அக்லி, அதுக்கு தான் போகலான்னு வந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே கடையுங்க. அங்கே தான் இந்த தேட்டர் இருக்குது, நியூ பாம்பே தேட்டருன்ட்டு. எல்லா புது படமும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சென்னையிலலாம் இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்துட்டு மூவி போகணுன்னா நமக்கு டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்காது, ஏன்னா ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்ச இடத்துல சீட் கிடைக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே வந்து கேஃபிடேரியா தான் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் பயங்கரமாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளவே போனோம். நான் தலை ஃபேன்லாம் கிடையாதுங்க, கேங்ஸ்டர் படம் வரேன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே நம்ம வந்து ஸ்நாக்ஸாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாங்க ஃபஸ்ட்டே நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேட்டரில் கூட்டமே கிடையாது. முன்னாடி பின்னாடி எல்லாம் பாருங்கள், எல்லா சீட்ஸும் காலியாக தான் இருந்துச்சு. எங்கள் ஊர் தேட்டரில் எப்போவுமே இப்படி தாங்க ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் அதனால வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்ப்போம். படத்தில் ஒரு சீன் 2 சீன் தான் மாசாக இருக்குன்னு பார்த்தா இங்கே படமே அவ்வளோ மாசாக இருந்துச்சுங்க. தலை சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காருங்க. நான் தலை ஃபேன் இல்லைன்னு உங்கள்கிட்ட முதல்ல சொன்னலாங்க, இந்த படத்துலேருந்து நான் பயங்கர தலை வெறியனாவே ஆயிட்டேங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுமே நடிப்பில் பயங்கரமாக மிரட்டிட்டாருங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வந்துமே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வைப்ஸ் போகவே இல்லைங்க. அதே வைப்ஸோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.